இப்போ அந்த பிடிஎஃப் ஒன்று அனுப்பிச்சிருந்தால உங்களுக்கு டபுள் என்ட்ரி புக்கு அந்த பிடிஎஃப் எடுத்துங்க. சப்போஸ் உங்களோட டபுள் என்ட்ரி புக் இருந்துச்சுன்னா டபுள் என்ட்ரி புக்கே பார்த்துங்க. ரைட்டாக இனிமேல் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்ப வேணாம்னு நினைக்கிறேன். அந்த செகண்ட் சாப்டர் முடிகிற வரைக்கும் எல்லாருக்கும் அந்த பிடிஎஃப் கிடச்சிருச்சு. அதனால் அதிலே பார்த்துக்க முடியும். சப்போஸ் ஒரு வேளை உங்களோட டபுள் என்ட்ரியோட பிடிஎஃப் இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருக்குது, கேட்டு வாங்கிங்க. ரைட்டாக இனிமேல் ஏன்னா குரூப்பில் கண்ட மணிக்கு மெசேஜ் போட்டு உங்களை ஃபில் பண்ண வைக்க விரும்பலை, தான் வேறு எதுவும் இல்லை. சரி பார்த்துக்கலாம். சம் நம்பர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ட்ராயிங்ஸில் 36th ப்ராப்ளமாக ப்ரொசீட் பண்ணலாம். ரைட்டாக ப்ரொசீட் பண்ணலாம். நானே போடுறேன். ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே கவனிங்க. கவனிச்சுட்டு அடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரைட்டாக அடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 36 to 42 நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நான் ஒரு வாட்டி போடுறேன். ஃபுல் வீடியோ பாருங்கள். நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அப்புறமா எடுத்து வச்சு போட்டு பார்த்துருங்க. ஈஸி. ரைட்டாக அப்படியே பேரலாக போட வேணாம். ரைட்டாக பேரலாக போட வேணாம். நீங்கள் ஃபுல்லாக கவனிங்க. 36லேருந்து 42 வரைக்கும் கவனிங்க. அப்புறமா நீங்கள் போட்டுக்கலாம். 36 பாருங்கள். ராம் ஓட இன்ட்ரெஸ்ட் அண்ட் ட்ராயிங்ஸ் கால்குலேட் பண்ணி காமிக்கிறேன். பர்சனல் யூஸுக்காக எவ்வளோ எடுத்திருக்கான்? 1,20,000 எடுத்திருக்கான். இஸ் சார்ஜபிள் அட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ட்ராயிங்ஸ் அட் 6% per annum அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1,20,000 இன்ட்டு 6/100 இன்ட்டு ஃபார்முலா என்னது? டோட்டல் ட்ராயிங்ஸ் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு ஆவரேஜ் பீரியட் பை 12 அதான் ஃபார்முலா. ஸோ இப்போ ஆவரேஜ் பீரியட்னா என்ன வரும்? மொத்தம் 3x3 மேட்ரிக்ஸ் பார்த்தோம். ரைட்டாக பிகினிங்காக, மந்த்லியா, குவார்ட்டர்லியா, ஹாஃபலியா, அதில் மிடிலாக, எண்டாக, பிகினிங்கான்னு பார்த்தோம். இதில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். இதில் எதுவுமே கொடுக்கல. அப்போனா ஆவரேஜ் அசம்ஷன் எடுத்துக்கணும். சென்டர் வேல்யூ 6/12 அசம்ஷன் தான் இது ஆக்சுவலாக. ரைட்டாக அசம்ஷன் எடுத்து போகணும் ஆக்சுவலாக. ரைட்டா 6/12 அப்படின்ற அசம்ஷன் பண்ணணும். புக் ஆன்சர்ஸ் அப்புறமா செக் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். இப்போ 1000 இன்ட்டு 6 இன்ட்டு 600 இன்ட்டு 3600 ராமோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் ட்ராயிங்ஸ். அடுத்து இன்னொருத்தவங்க பேர் என்னது? மோகன். காப்பி பண்ணாதீங்க, ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு அப்புறமா நீங்களே ட்ரை பண்ணுங்கள், போட முடியும். 80,000 இன்ட்டு 6/100 இன்ட்டு 6/12. ஏன்னா இவனுக்கும் பிகினிங்காக மிடிலான்னு சொல்ல ஆவரேஜ் அசம்ஷன் எடுக்கணும். 0 கேன்சல் பண்ணிவிடுவோம். 1 2 3. அப்போ 800 இன்ட்டு 3 2400. இதுதான் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ட்ராயிங்ஸு. சம் நம்பர் 36ஓட ஆன்சர். ரைட்டா? ஏன் 6/12 போட்டிருக்குன்னா ஆவரேஜ் அசம்ஷன் அவங்க பிகினில் மிடிலாக எண்டான்னு கொடுக்கல. அது எல்லாமே என்ன கான்செப்ட்னு சொல்லல, அசம்ஷன் எடுக்கணும். ரைட்டா? இந்த அசம்ஷன் எடுக்கணுன்ற கான்செப்ட் P&L அப்ராப்ரேஷன்லேயே வரும். அவங்க சொல்ல மாட்டாங்க, சைலண்ட்டாக இருக்கும். அப்போ நான் 6/12 போடும்போது அசம்ஷன்னா உங்களுக்கு புரியாது. ரைட்டா? அதனால தான் இப்போ இதை எடுத்துகிட்டு அங்கே போகிறேன். ரைட்டா? P&L அப்ராப்ரேஷன் போகிறதுக்காக தான் அதை எடுக்கிறேன். நெக்ஸ்ட்டு 37 படிங்க. கொஸ்டின் படிங்க, அடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தயவு செஞ்சு பேரலாக போடாதீங்க. அப்புறமா நீங்கள் டெஸ்ட் மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் ஃபுல்லாக புரிஞ்சதுக்கப்புறம் வீடியோ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பார்த்துருங்க. 37 they drew 48,000 during the year evenly அப்படின்றாங்க. மொத்தமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா 48,000 ஈவனாக விட்ரா பண்ணியிருக்காங்களாம். பர் மந்த்து 48,000 பர் மந்த்னு சொல்ல, அது இல்லாமல் நம்மளுக்கே ஒரு மனசு வச்சிருக்கும். 48,000 யாரும் பிஸ்னஸ்லேருந்து எடுக்க மாட்டாங்க. ரைட்டா? ஸோ 48,000 ஒரு வருஷத்துக்கு ரைட்டாக ஈவன்லி எடுத்திருக்காங்க. அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 4,000 ரூபான்ற மாதிரி விட்ரா பண்ணியிருக்காங்க. ரைட்டாக ஈவன்லி அதாவது சொல்கிறாங்க. ரைட்டாக வேறு எதுவும் இல்லை. 48,000 டோட்டலாக விட்ரா பண்ணியிருக்காங்க. அப்போ பர் மந்த்துன்னு சொன்னால் என்ன பண்ணியிருப்போம்? இன்ட்டு 12 போட்டிருப்போம். இங்கே அந்த மாதிரி எதுவும் போடக்கூடாது. டோட்டல் ட்ராயிங்ஸ் எவ்வளவு? 48 இன்ட்டு இன்ட்ரெஸ்ட் அண்ட் ட்ராயிங்ஸ் எவ்வளவு? 10/100. ரைட்டாக 10/100 இன்ட்டு ரைட்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா மிடில் ஆஃப் எவ்ரி மந்த். ரைட்டாக ஈவன்லி இந்த மிடில் ஆஃப் எவ்ரி மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மிடில் ஆஃப் எவ்ரி மந்த்னா நமக்கு தெரியும் 6/12. ரைட்டா? 6/12. அப்போ இதில் போடணும். இது யாரோடது? ஆக்சுவலாக பி அப்படின்றவனோடது. அடுத்தது எம்மோடதும் ரெண்டு பேருமே மிடில் தான் விட்ரா பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ 36,000 இன்ட்டு 10/100 இன்ட்டு 6/12 இன்ட்டு 6/12 அப்படின்னு போடணும். அப்போ இங்கே 1 இங்கே 2 0 கேன்சல் பண்ணிவிடுவோம். அப்படின்னா 2,400. இங்கே 0 கேன்சல் பண்ணிவிடுவோம். 1 2 அப்படின்னா 1,800 அந்த மாதிரி போகணும். அதுக்கப்புறம் 38 படிங்க. படிங்க. ப்ரொசீட் பண்ணுவோம். என்ன பண்ணியிருக்காங்கன்னா 10,000 ரூபாய் on 15th of every month அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அப்போ 10,000 இன்ட்டு 15th of every month அப்படின்றனால 10,000 இன்ட்டு 12 12 மாதம். 15th of every month என்னது மிடில் ஆஃப் த மந்த். சரி ஓகே அது இருக்கட்டும். திஸ் இஸ் யோர் டோட்டல் ட்ராயிங்ஸ் ரைட்டா. 1,20,000ன்றது ஒரு வருஷத்துக்கான ட்ராயிங்ஸ். இன்ட்ரெஸ்ட் அடுத்தது ரைட்டா 12/100 இன்ட்டு 15ஆம் தேதின்றது மிடில் ஆஃப் எவ்ரி மந்த் ரைட்டா. மிடில் ஆஃப் எவ்ரி மந்த்து அப்படின்னா 6/12 எல்லாமே அதே கான்செப்டில் வருதுல்ல. சரி விடுங்க. இங்கே 12 டேக் ஆஃப் பண்ணிவிடுவோம். இந்த 12 0 0 கேன்சல் பண்ணுறோம். அப்போ 100 இன்ட்டு 12 இன்ட்டு 6 ரைட்டா. அப்போ 7,200 டோட்டல் ட்ராயிங்ஸ். அதுக்கப்புறம் 39 அடுத்து வருவோம். 40 பாருங்கள். 40 பாருங்கள். கொஞ்சம் ஆர்டரை மாறி போகிறேன். 40 பாருங்கள். 39 பெண்டிங் வச்சுக்கிறேன். 39 பெண்டிங் வச்சுக்கிறேன். 40 போகிறேன் ரைட்டாக. 40 போகிறேன். ரீசன் அப்புறம் சொல்கிறேன். ப்ராப்ளம் நம்பர் 40. One of the partner has withdrawn 9,000 at the end of each quarter throughout the year ரைட்டா. 9,000 எடுத்துருக்காங்க end of each quarter. அப்படின்னா ஒரு மொத்தம் எத்தனை குவார்ட்டர் ஒரு வருஷத்துக்கு 4 குவார்ட்டர் ரைட்டா. இன்ட்டு 4 end of each quarter 9,000 விட்ரா பண்ணுறாரு. இன்ட்டு 4 இன்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் ரைட்டா. 40 ப்ராப்ளம் நம்பர் 40ல் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு 6/100 end of each quarter நல்லா தெரியும் நம்மளுக்கு 7.56 சென்டர் வழி. அப்போ இதோட கேப்பு அப்படின்னா இங்கே வரும் 4.5 end of each quarterன்றனால ஆவரேஜ் பீரியட் என்னது 4.5/12. நீங்கள் எக்ஸாமில் எழுதும் போது எப்போலாம் எப்படி எழுதணும் டோட்டல் ட்ராயிங்ஸ் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு ஆவரேஜ் பீரியட் பை 12 அப்படின்னு எழுதி ப்ரொசீட் பண்ணணும் ரைட்டா. சரி பார்த்துக்கலாம். இது இன்னும் பெட்டராக எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் ப்ராடக்ட் மெத்தட்னு ஒன்று இருக்குது அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ரைட்டா. இந்த கான்செப்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு 36,000 இது அப்படியே கூட வச்சுப்போம். அப்படியே டிவைட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். 0 0 ஸ்டேக் ஆஃப் பண்ணிடுவோம். 0 0 ஸ்டேக் ஆஃப் பண்ணிடுவோம். இங்கே என்ன இருக்குது 4 இதை ஸ்டேக் ஆஃப் பண்ணால் 3 ரைட்டா 3. இங்கே திரும்ப இதை ஸ்டேக் ஆஃப் பண்ணால் 2 அப்படின்னா என்ன வருது 90 இன்ட்டு 9 4.5 இன்ட்டு 2 பண்ணியிருக்கேன். அப்போனா 81 810 அப்படின்னு ஆன்சர் வருது ரைட்டா. 40th ப்ராப்ளமுக்கு 810 ஆன்சர் வருது. இது வந்து டேபிளோட வேல்யூ 7.5 6 4.5 குவார்ட்டரோட வேல்யூ எழுதிருக்கேன். அடுத்து நெக்ஸ்ட்டு 41 இருக்கட்டும். 42 ட்ரை பண்ணுறேன் ரைட்டா. 42 ட்ரை பண்ணுறேன். சப்போஸ் புரியலாம் திரும்ப ப்ளே பண்ணி பாருங்கள் உங்களுக்கு புரியும் ரைட்டா. புரியலன்னா எனக்கு திரும்ப கேளுங்க, பர்சனலாக கேளுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ரைட்டா. ஏதாவது ப்ராப்ளம்ஸ் புரியல அப்படின்னா. அடுத்தது 42 ப்ரொசீட் பண்ணுறேன். 41 39 பெண்டிங் வச்சுருக்கேன் எனக்கும் தெரியும். 42 போகிறேன். 42 பார்த்தா கேஸ் 1ல் 7,500 இந்த பிகினிங் ஆஃப் ஈச் குவார்ட்டர். அப்போ 7,500 இன்ட்டு 4 இன்ட்டு 10/100 இன்ட்டு பிகினிங் ஆஃப் ஈச் குவார்ட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்படின்னா 7.5 தான் ஆவரேஜ் பீரியட் பை 12 அப்படின்னு போட்டு கால்குலேட் பண்ணணும். இது யாரோடது எதுவும் சொல்ல கேஸ் 1. இதே கேஸ் 2 பார்த்தா 7,500 எண்ட் ஆஃப் ஈச் குவார்ட்டர். அப்போ 7,500 இன்ட்டு மொத்தம் 4 குவார்ட்டர் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு எண்ட் ஆஃப் ஈச் குவார்ட்டர்ன்றனால 4.5/12 அப்படின்னு போடணும். 4.5/12 அப்படின்னு போடணும். அடுத்த லாஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா மிடில் ஆஃப் ஈச் குவார்ட்டர் அப்படின்றனால 7,500 இன்ட்டு 4 இன்ட்டு ஏன்னா 4 குவார்ட்டர் ரைட்டா. 4 குவார்ட்டர் அப்போ டோட்டல் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இன்ட்டு 10/100 இன்ட்டு 6/12 அப்படின்னு போட்டு ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கணும் ரைட்டா. கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர்ஸ் வந்துடும் ரைட்டா. ஆன்சர்ஸ் வந்துடும். ஜஸ்ட் வேணால் டிவைட் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு இது 42. இங்கே 1 3 ரைட்டா 3. இங்கே 0 ஸ்டேக் ஆஃப் பண்ணிடுறேன். 250. ஆன்சர்ஸ் என்ன 250 இன்ட்டு 7.5 என்னவோ அதான் உங்கள் ஆன்சர். இங்கே அதேமாதிரி 4 இங்கே 3 இங்கே 0 ஸ்டேக் ஆஃப் பண்ணுறேன். 250 இன்ட்டு 4.5 தான் உங்கள் ஆன்சர். இப்போ இங்கே 0 ஸ்டேக் ஆஃப் பண்ணுறேன். 3 இங்கே அப்படின்னா 250. இப்போ 250 இன்ட்டு 6 தான் உங்கள் ஆன்சர். அப்படின்னா 1500 வருது. இது ரெண்டை மட்டும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி எழுதிங்க ரைட்டா. அவ்வளோதான். இது கேஸ் 1 கேஸ் 2 கேஸ் 3 அப்படின்னு எழுதியிருக்கேன் ரைட்டா. கேஸ் 1 கேஸ் 2 கேஸ் 3 எழுதியிருக்கேன். கேஸ் 1 இதோட முடியுது. கேஸ் 2 இது கேஸ் 3 ஓகே.
ஒன்றும் கிடையாது, சிம்பிள் ப்ராப்ளம் தான். ரைட்டா? இப்போ ஏற்கனவே என்ன ப்ராப்ளம் பெண்டிங் வச்சுருந்தேன், 39 41 பெண்டிங் வச்சுருந்தேன், அது கண்டினியூ பண்ணுறேன். 39 41 இப்போ கண்டினியூ பண்ணுறேன். இது எல்லாத்தையும் கான்செப்ட் புரிஞ்சுட்டு அப்புறமா நீங்களே ட்ரை பண்ணுங்க. போனால் ஈஸி தான். 39 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியராக படிங்க. A and B are partners sharing equally. A drew 4,000 in the beginning of every month. 6 month ended 30th September அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம டேபிள் படித்தது எல்லாமே என்னென்னா 1 இயருக்கு 12 மந்த்ஸுக்கு. இங்கே பாருங்கள், calculate interest and drawings for 6 month period அப்படின்னு சொல்லிட்டாங்க. 6 மாதத்துக்கான். அப்போ அந்த எந்த டேபிள் ஒர்க் அவுட் ஆகாது ஆக்சுவலாக நமக்கு. நம்ம ஏற்கனவே போட்ட 6.5 6 5.5 7.5 6 4.5 தென் 9 6 3 அந்த டேபிள் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா அது 12 மந்த் டேபிள். ரைட்டாக? 12 மந்த் டேபிள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், புதுசாக 6 மந்த் டேபிள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ரைட்டாக? 6 மந்த் டேபிள். அப்போனா மந்த்து பிகினிங் மிடில் எண்டு. ரைட்டாக? எண்டு. முன்னாடி 12 மாதன்றனால சென்டர் வழியெல்லாம் எப்படி வந்துச்சு ஆக்சுவலாக 6666 வந்துச்சு. அப்படின்னா இதில் என்ன வரும் அப்படின்னா 3. ரைட்டாக? 6 மாதன்றனால 6ல் பாதி 3. ரைட்டா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சப்போஸ் எக்ஸாம்பிள் முன்னாடி என்ன போட்டோம் 12 மந்த்ஸ் டேபிள். அப்போ அதனால் மிடில் வேல்யூ என்ன வந்துச்சு 3 வந்துச்சு இந்த ஃபார்மில் ஒர்க் அவுட் பண்ணி போடும்போது. இப்போ சப்போஸ் உங்கள் எக்ஸாமெல்லாம் 9 மந்த் டேபிள் போட சொல்கிறாங்க. அப்போ சென்ட்ரல் வேல்யூ என்ன வரும் 4.5. ரைட்டா? 4.5. ஏன் சொல்லணும், ஆவரேஜ் அசம்ஷன் பைத்தியக்காரத்தமாக எடுத்துடக்கூடாது. 6 எப்பவுமே 6 வராது. எந்த டேபிளுக்கு போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி 12 மந்த்தாக இருந்தால் தான் பாதியில் என்ன வரும் 6 வரும். 9 மந்த் டேபிளாக இருந்தால் என்ன வரும் 4.5. இது 8 மந்த் டேபிள் இருந்தால் வரும் 4. ஏன்னா சொல்ல முடியாது, பிஸ்னஸ் 8 மாதம் கூட நடக்கலாம். ரைட்டா? ஏன்னா பிஸ்னஸ் ஆரம்பிச்சதே சப்போஸ் ஆகஸ்ட் மந்த் தான் ஆரம்பிக்கிறாங்கன்னா எத்தனை மார்ச்சில் அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா 8 மந்த் தான் ரன் ஆயிருக்கும். இப்போ ஆவரேஜ் பீரியட் அசம்ஷன் எத்தனை மாதம் ஒன்றும் 8. இந்த மாதிரி ட்விஸ்ட் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட்டா? டாப்பர்ஸ் இதை மிஸ் பண்ணிவிடுவாங்க. ரைட்டா? டாப்பர்ஸ் கூட மிஸ் பண்ணிவிடுவாங்க. பார்த்துங்க என்னன்னு சொல்லிட்டு. ரைட்டா? ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னு புரியுதான்னு பாருங்கள், இல்லைனா எனக்கு கேளுங்க அப்புறமா. ரைட்டா? அப்போ இது கேல்குலேட் பண்ணுவோம். அப்படின்னா பிகினிங்னா 6 மாதம் 5 மாதம் 4 மாதம் 3 மாதம் 2 மாதம் 1 மாதம் 1 மந்த். ஏன்னா 6 மாதம் தான். அதாவது ஏப்ரல் டு செப்டம்பர் கேல்குலேட் பண்ணுறேன். ரைட்டா? செப்டம்பர் கேல்குலேட் பண்ணுறேன். செப்டம்பர் எண்டிங் செப்டம்பர் அப்படின்னு சொன்னால அப்போ ஏப்ரல் 1 அன்னைக்கு விட்ரா பண்ணால் எத்தனை மாதம் 6 மாதம். மே அன்னைக்கு விட்ரா பண்ணியிருந்தா 5 மாதம். இதுமாதிரி செப்டம்பர் 1 அன்னைக்கு விட்ரா பண்ணியிருந்தா 1 மந்த். அந்த ஆஸ்பெக்டில் இந்த டேபிள் போட்டிருக்கேன். ரைட்டா? அப்போ டிவைட் பை 6 மொத்தம் 6 நம்பர் எழுதுனால 6 + 5 11 11 + 4 15 15 + 3 18 18 + 2 20 20 + 1 21 21/6. ரைட்டா? 21/6 கால்குலேட் பண்ணால் தெரிஞ்சிடும் என்னன்னு சொல்லிட்டு. அப்படின்னா 3.5. ரைட்டா? 3.5. அப்போ இது என்னது இங்கே 3.5, இங்கே என்னது 3. அப்படின்னா இது என்ன வரும் அப்படின்னா 2.5. ஏன்னா இந்த கேப் எவ்வளோ இருக்குது 0.5. அப்படின்னா இங்கேயும் எவ்வளோ இருக்கும் 0.5 கேப் இருக்கும். நீங்கள் வேணால் போட்டு பார்த்துக்கலாம். ரைட்டா? எப்படி வரும் 5 + 4 + 3 + 2 + 1 + 0/6ன்னு வரும். ரைட்டா? எண்டிங் போடும்போது எதுக்கு தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒரு நம்பரை கண்டுபிடிக்க தெரிஞ்சிருச்சுன்னா போதும். ஃபஸ்ட் நம்பரை இந்த நம்பர் நம்ம எத்தனை மாதம் டேபிள் போகிறோமோ அதுக்கு பாதி இருக்கும். கடைசி ஆட்டோமேட்டிக்காக அதை கண்டுபிடிக்க முடியும். புரியுதா அப்படின்னு பாருங்கள். புரியல இன்டிமேட் பண்ணுங்கள். இப்போ இந்த சம்க்கு வருவோம். ப்ராப்ளம் நம்பர் 39ல் அப்போ 4000 என்ன பண்ணுறான் விட்ரா பண்ணுறான் இன்ட்டு 6. 4000 × 6. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 6/100 6/100 இன்ட்டு எப்போ விட்ரா பண்ணுறான்னா பிகினிங் ஆஃப் த மந்த்து. அப்படின்னா 3.5/12 அப்படின்னு வரும். ஏவோடது. பிஏவோடது பிஏ பற்றி பேசலை, ஏ பற்றி மட்டும் தான் பேசியிருக்காங்க 39ல். ரைட்டா? அடுத்து 41ல் பார்த்தீங்கன்னா 4000 ஏ ட்ரூ 4000 எண்ட் ஆஃப் 6 மந்த் ended எண்ட் ஆஃப் 6ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பி. ரைட்டா? இதில் சொல்கிறாங்க ஏல 41 இது 39 ரெண்டும் ஒரே சம் தான்ப்பா ஆக்சுவலாக. ரைட்டா? 4000 × 6 மந்த். ஏன் 6 மாதம் டேபிள் 6 மாதம் தான் விட்ரா பண்ணியிருப்பாங்க. ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் தான் விட்ரா பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அதோட அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணுற மாதிரி சம் கொடுக்குறாங்க. இன்ட்டு 6 இன்ட்டு 5/100. ரைட்டா? இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 5/100 41ல் 5/100 இன்ட்டு எண்டுன்றனால 6 மாதம் டேபிளில் பார்க்கணும். இப்போ 2.5/12 அப்படின்னு சொல்லி கிராஸ் அவுட் பண்ணி கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப யோசிக்காதீங்க. ஈஸி தான் ஆக்சுவலாக. ட்ரை பண்ணுங்கள். இந்த கான்செப்டை திரும்ப ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இது ரிலேட்டடாக இதே மாதிரி நான் ப்ராப்ளம்ஸ் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட சொல்கிறேன். அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு போட முடியுதான்னு எனக்கு சொல்லுங்கள். முடியலைன்னா ஐ வில் எக்ஸ்பிளைன் அகைன். ரைட்டா? ஐ வில் எக்ஸ்பிளைன் அகைன். இல்லைனா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் டவுட்ஸ் கேளுங்க. ரைட்டா? 592ன்ற வாட்ஸ்அப் நம்பர் முடியிற நம்பரில் டவுட்ஸ் கேளுங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன் அகைன். ரைட்டா? எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த 43ன்ற ப்ராப்ளமே யாரும் படிக்க வேணாம், இருக்கட்டும். நாளைக்கு வீடியோவில் ஸ்டார்டிங்கில் எடுத்துகிட்டு போகிறேன். ரைட்டா? இதை நல்லா பார்த்து முடிச்சிருங்க. இன்றைக்கி எல்லாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையும் கம்ப்ளீட் பண்ண சொல்லிவிடுங்க இந்த வீடியோ எல்லாத்தையும். இதோட நெய் கிளாஸை வைண்ட் அப் பண்ணிடுறேன்.